students, 11th standard maths chapter 7 exercise 7.4 6th question. Find the value of the product. சொல்லி ரெண்டு determinant value கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு determinant value நீ மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டைரக்டா நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஈஸி தான். சொல்யூஷன் பார்ப்போம். ரெண்டு क्वेश्चन எழுதிக்குமா கிளியரா இப்போ பாருங்க. log இத வந்து நம்ம பேஸ்னு சொல்லலாம். ஓகே, இது இண்டெக்ஸ். அப்போ இதை என்ன பண்ணணும்? லாக் இதை மல்டிபிள் பண்ண போறோம். அவ்வளவுதான். நம்ம ஆல்ரெடி நம்ம மல்டிபிள் பண்ணுவோம்ல, அது மாதிரி மல்டிபிள் பண்ண வேண்டாம். ஓகே, லாக் பேஸ் 3 64 லாக் பேஸ் 3 64 clear into log பேஸ் 2 3 இண்டெக்ஸ் வந்து 3 மேல இருக்குது 3 ன்னு சொல்லுவாங்க, இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, கீழ இருக்குது பேஸ் பிளஸ் log 4 3 into log பேஸ் 3 4. ஓகேவா? அடுத்த டேர்ம் நான் கீழ எழுதுறேன். log 364 into இது மட்டும் பண்ணும் log 8 3 plus log இதுக்கு மட்டும் பண்ணும் log 4 3 into log 3 4. கிளியர்? இப்போதைக்கு ஒரு டேர்ம் தான் முடிச்சுக்கோ. நம்ம R1 மட்டும் தான் மல்டிபிள் பண்ணிருக்கோம். ஓகேவா? R1 காலம் 1 காலம் 2 ஆல மல்டிபிள் பண்ணிட்டோம். இப்போ R2 மல்டிபிள் பண்ண போறோம். R2 எப்படி மல்டிபிள் பண்ண போறோம்னா என்ன பண்ணலாம்? log 3 8 into log 2 3 plus log 4 9 into log 3 4 log 3 power 8 into log 8 power 3 plus log log 4 power 8 9 into log log 3 power 4. ஓகே, இப்போ பாருங்க ஒண்ணுமே இல்லை, சிம்பிள்மா கிளியரா பாருங்க. இப்போ இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, இது ரெண்டும் சேமா இருக்குங்க. இங்கேயும் இதே ரெண்டும் சேமா இருக்கு. இங்க வேற எங்காவது இங்க சேமா இருக்கா பாருங்க. அதோ இதுல சேமா இருக்கு, இங்கேயும் சேமா இருக்கு, இதுல சேமா இருக்கு, இங்க சேம், இதுலயும் சேம். ஓகேவா? சோ அப்படி சேமா இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிரும். கிளியர்? புரியுதாமா? அப்போ என்ன நம்மளுக்கு என்னவா இருக்கும்? பேஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு log 2 power 64 ஆயிடும். log 2 power 64 பிளஸ் அதே மாதிரி இங்க 4 இப்போ கேன்சல் வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? log 3 power 3 ஆயிடும். பேஸும் 3 இண்டெக்ஸும் 3 ஆயிடும். கிளியர்? அடுத்த ஸ்டெப் பார்த்தா இதுல இதுக்கும் பாருங்க காமனா தான் இருக்கு. ஓகே, அப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா log 8 power 64 பிளஸ் அடுத்த டேர்ம் அது பிளஸ் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா log 3 power 3. இப்ப இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா log 2 power 8 பிளஸ் log 3 power 9. இதுனாகும் log 8 power 8 ஆயிடுமா? 8 power 8 plus log 3 power 9. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ கிளியரா புரியுதாமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இந்த பேஸும் சரி இண்டெக்ஸும் ரெண்டுமே சேமா இருந்தா அது என்ன ஆகும்? கேன்சல் ஆயிடும். அப்போ 1 வரும். இப்போ இது ரெண்டுமே இந்த ஆன்சர் நம்மளுக்கு 1 தான் வரும். அடுத்த ஸ்டெப் அதான் போட போறோம். ஓகே, log 2 power 64 plus 1 log 8 power 64 plus 1. இது 1 இருக்கு. அப்ப இங்க கேன்சல் ஆச்சு 1. ஓகே, கிளியர்? அடுத்தது பாருங்க log 2 power 8 இது எதுவும் சேமா இல்ல, அதனால அப்படியே எழுதிக்கலாம். பிளஸ் log 3 power 9 இது வந்து என்னாகும்? சேம் ஆயிடும். 1 பிளஸ் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 log 3 power 9. கிளியராமா? இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? log இங்க பேஸ் வந்து 2 இருக்குன்னா 64 2 பவரை எதா பண்ண முடியுமா பார்க்கலாம். இப்ப 64 நம்ம என்ன இதெல்லாம் ரஃப் காலத்தை பாருங்க.
2 பவர் 6 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு 64 கிடைக்கும். ஓகேவா? 2 பவர் 6 டைம்ஸ் போடுவோம். 2 வந்து நம்ம 6 டைம் 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 2s are 32 32 2s are 64. அப்போ 2 பவர் 6 ஆக்கிக்கலாம். பிளஸ் 1 அதே மாதிரி லாக் 64 8 பவர் இங்க பேஸ் வந்து 8 இருக்குனால நம்ம இதை 2 டைம்ஸ் போட்டா 8 2 டைம்ஸ் போடுற மாதிரி நம்ம பேஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. கிளியர்? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. லாக் 2 பவர் 8 இருக்கு. 2 பவர் 8 நம்மளுக்கு பேஸ் 2 இருக்கு. அப்ப 8 நம்ம பண்ணலாம் 2 பவர் 3 ஆக்கிக்கலாம். கிளியர்? பிளஸ் லாக் பேஸ் வந்து நம்மளுக்கு 3 இருக்கு. 9 என்ன பண்ணலாம் 3 ஸ்கொயர் ஆக்கிக்கலாம். ஏன்னா சேம் இருக்கிற மாதிரி பண்ணா ஈஸியா இருக்கும் நமக்கு கேன்சல் பண்றதுக்கு. அவ்வளவுதான். 1 பிளஸ் லாக் 3 பவர் 3 ஸ்கொயர். அதே மாதிரி தான் போட்டுருக்கேன் எல்லாத்துக்குமே. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி படிச்சுவோம். என்ன ஃபார்முலா இதுக்கு? வெரி சிம்பிள் ஃபார்முலாமா. லாக் இப்போ வந்து இங்க a ஈக்குவல் டு 1 அது தெரியும் நம்மளுக்கு. சப்போஸ் லாக் a பவர் b னா என்ன எழுதலாம் நீங்க? b log a ன்னு எழுதலாம்ல. அதை தான் இப்போ இங்க ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். ஓகே, அப்ப என்ன பண்ணலாம் நீங்க? இந்த 6 முன்னாடி கொண்டு வந்துடலாமா? 6 log 2 பவர் 2 பிளஸ் 1 2 log 8 பவர் 8 பிளஸ் 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 3 இது முன்னாடி வந்துடும். அவ்வளவுதான், இது முன்னாடி வந்துடும். அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே இது முன்னாடி வந்துடும். கிளியர்? அப்போ 3 log 2 பவர் 2 பிளஸ் 2 log 3 பவர் 3 பேஸ் 3 இண்டெக்ஸ் 3. நான் பவர் சொல்ல, இண்டெக்ஸ் 2 log 3 இண்டெக்ஸ் பேஸ் 3 இண்டெக்ஸ் 3. கிளியர்? இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சொல்லிருக்கேன். log a பவர் a ஈக்குவல் டு 1 ரெண்டுமே சேமா இருந்தா 1 ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து ஃபுல்லாவே நீங்க 1 ன்னு இருக்கும்போது 6 into 1 6 ஆயிடும். கிளியர்? பிளஸ் 1 இது ரெண்டு ஒன்று ஆகும்போது 2 into 1 2 ஆயிடும். பிளஸ் 1. கிளியர்? 3 பிளஸ் 2 இதுக்கு 1 ஆயிடும், இதுக்கு 1 ஆயிடும். அப்போ 3 பிளஸ் 2 இது 1 பிளஸ் 2. வெரி சிம்பிள்மா. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 7 எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். 5 3. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா டைரக்டா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். 7 3s are 21 மைனஸ் 5 3s are 15 மைனஸ்ல வந்துடும் 6. 21ல 15 போச்சு, ஆன்சர் என்ன 6. அப்போ அவங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு டெட்டர்மைன் வேல்யூ என்ன வந்திருக்கு? 6 வந்திருக்கு. ரொம்ப சிம்பிள்மா, வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம், திருப்பி பார்ப்போம். கொடுத்துருக்க வேல்யூ சாதாரண ரோ இன்ட்டு காலமா மல்டிபிள் பண்றோம். பேஸ் இன்டெக்ஸை பார்த்து அது கேன்சல் சேமா இருந்தா கேன்சல் பண்றோம். அப்புறமா வந்து இந்த 64 பேஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சு போட்டுக்கிறோம் ஸ்கொயரா பண்ணி. அதுக்கப்புறமா லாக் ஏன்னா 1 தெரியும், அந்த மாதிரி வேல்யூ போட்டு வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம போட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஓகே, எக்ஸ்பேண்டிங் பண்ணும்போது 21 மைனஸ் 15 வருது. ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் நம்ம 6 வருது. ஓகே, கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.